Taste the Daily. நாகப்பட்டினம் மாவட்டம் வடக்காலத்தூர் பகுதியைச் சேர்ந்த 60 வயது மிக்க மூதாட்டி ஒருவர் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு நாகை பாப்பா கோவிலில் உள்ள தர்காவில் இரவு படுத்து உறங்கிவிட்டு அதிகாலை வடக்காலத்தூரில் உள்ள தனது வீட்டுக்கு செல்வது வழக்கம். கடந்த மாதம் 21ஆம் தேதி அதிகாலை பாப்பா கோவிலில் ஆட்டோவுக்காக நின்று கொண்டிருந்த மூதாட்டியை பைக்கில் அழைத்து சென்று வீட்டில் விடுவதாக நரியங்குடி பகுதியைச் சேர்ந்த குமரவேல் வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் மூதாட்டி குமரவேலின் பைக்கில் ஏறி சென்றுள்ளார். குமரவேல் வாகனம் ஓட்டிக்கொண்டே மூதாட்டிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. அதிர்ச்சி அடைந்த மூதாட்டி புதுச்சேரி தெருவை கடந்ததும் பைக்கில் இருந்து குதித்துள்ளார். தப்பிச் செல்ல முயன்ற மூதாட்டியை குமரவேல் ஆத்திரத்தில் பைக்கால் மோதி கொலை செய்ய முயன்றுள்ளார். மூதாட்டியின் காலின் மேல் பைக் ஏறியதால் மூதாட்டி துடிதுடித்து கத்தி உள்ளார். இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்துள்ளனர். இதனை கண்ட குமரவேலு தப்பிச் சென்றுள்ளார். பின்னர் காயமடைந்த மூதாட்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது குறித்து பேசிய மூதாட்டி நடந்ததை கண்ணீர் மல்க கூறினார். ஐயாமா நான் வரலன்னு சொன்னேன், மீறி நீ வாமா உன் பெத்த பிள்ளை மாரி இல்லையான்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போனாம்மா. என்னை வைக்காத இடமெல்லாம் கையை வச்சு என்னை அசிங்கப்படுத்து என்னை கேவலமாக நடத்திக்கிட்டேன் ஐயா. என்னால் தாங்க முடியாது. கீழே குதிச்சு வண்டி விட்டு மேலே விட்டு ஏற்றிக்கிட்டு போகையா போயிட்டாயா. போலீஸு கம்ப்ளைண்ட் கொடுத்தையா. இன்ன வரையும் போலீஸு கம்ப்ளைண்ட்ல ஆளை பிடிக்கலையா. எனக்கு உள்ள நிலமை இல்லை. வயசு பொண்ணுக்கு நடந்துச்சுன்னா என்னையா பண்றது? பெண்கள் எப்படியா ரோட்ல நடக்க முடியும்? எனக்கு வந்து நிலைமை யாருக்கு எந்த பொண்ணுக்கு வரக்கூடாதுயா. பல முறை போலீசிடம் கூறியும் இன்னும் குமரவேல் கைது செய்யப்படவில்லை என மூதாட்டியின் குடும்பத்தினர் வேதனையுடன் கூறி வருகின்றனர். Taste the Daily.